लक्ष्मीकुसुमतमपादसरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्दशिरोभिवन्द्ये श्रीमच्छटार्यतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयेन्द्रनमस्तु लग्नम् माता नृसिंहस्य पिता नृसिंहः भ्राता नृसिंहस्य सखा नृसिंहः विद्या नृसिंहो द्रविणं नृसिंहः स्वामिन् नृसिंहो सकलं नृसिंहः हितो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो वापि ततो नृसिंहः नृसिंहदेवां न परं न किञ्चित् तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगो मुनीश्वरं श्रीरङ्गेशयतीं गुणाकरुणया असौस्यादिते प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनिः पादाम्बुजैर्चिन्तिरं दान् दीक्षान्तिदयादिविश्वभुवनैः भान्दम्बुदाग्रेशं श्रीमद्रङ्गजटार्यो नृपतिं श्रेयो निधिं संशय श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरसरसि पुनः संयमेन्द्रेण दृष्टम् न्यस्तात्मानं मे नरहरिसरजिद्योगिने तत्प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गहारिप्रभयतिपदेः प्राप्तलक्ष्मीकुसुमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं विरग्वीक्षदायं श्रीरङ्गनाशनवोऽप्यतीन्द्रदृष्टम् लक्ष्मीकुसुमसर्जित्करुणैकपात्रं श्रीरङ्गगिरिपुराणोपसृज्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरगतिसर्जिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे विगतविभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते भावदूगत्वमिसर्जिता रङ्गपूरेण सूक्तं वाक्यं नारायणार्यं परमतमनव्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गशटारिसंजीवना लब्धाहमान्तध्यम् श्रीमद्धीरघोद्वहाद्यसरजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं स्वदेशीयतेः कारुण्यभीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवसम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगिनस्तात्मरक्षापदं श्रीमद्रङ्गसदारिविहोराट् लब्धाहमान्तद्वयम् ईश्वाडम्बरवचन सुवर्णैर्भान्तं महत्वं सजम् वन्दे वत्सपूर्णं गुरुवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशे यतीन्द्रगणाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाख्य नारायणाद्यैर्दिव्यकृपाभीष्टं श्रीरङ्गनाथैर्यम् आश्रयामः श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कुशुरः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे विष्णु सहस्रनामத்துல ஸ்ரீ பராசரப்பட்டருடைய வியாக்கியானத்தை கொண்டு அனுபவிச்சுட்டு வந்துருக்கோம். அதுல 66வது ஸ்லோகம் சொட்டஸ்வங்க சதானந்தः நந்திர்ஜோதிர்கணேஸ்வரः விஜிதாத்மா விஜயாத்மா சத்கீர்த்திச்சின்ன சம்சயः அப்படின்ற ஸ்லோகத்தை 66வது ஸ்லோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல 624வது திருநாமமான நந்தி அப்படின்ற திருநாமத்துக்கு நந்திஹி அப்படின்ற திருநாமத்துக்கு பொருளை பார்த்தோம்.
எம்பெருமான் இயற்கையிலேயே ஆனந்த ஸ்வரூபன். அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த பிரகரணமானது பிராட்டி இதனுடைய பிரகாரமா இருக்கு. அதாவது ஸ்வங்கஹா அப்படின்னு தான் சொல்லி அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீபாவனா ஸ்ரீதரஹா ஸ்ரீகரஹா ஷேயா ஸ்ரீமான் லோகத்ரயாச இப்படி ஸ்ரீ சம்பந்தமாகவே இந்த திருநாமங்கள்லாம் வந்துருக்கு. அந்த ரீதியில இப்போ நந்திகின்ற ஒரு திருநாமம். நந்தை தீதி நந்தகான்னு சொல்லி சொல்றது. அதாவது எல்லோரையும் சந்தோஷத்தில் வைத்திருப்பவன். அதனாலதான் நந்தகோபன் நந்தன் பேர் வச்சுதான். கடும் சொற்களே அறியாதவர். அதே மாதிரி எம்பெருமான் எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபன். அந்த ஆனந்த ஸ்வரூபனாக எம்பெருமானுக்கு இன்னும் சில விசேஷங்கள் கூட சேர்ந்துருக்கு. என்ன விசேஷம் அப்படின்னா, எப்பவுமே பிரியாது இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய சன்னிதானம் எப்பவுமே இருக்கு எம்பெருமானுக்கு. அதனாலே அவன் இன்னும் சந்தோஷம் உள்ளவனாக இருக்கான். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வத கைங்கரின்னு சொல்ற ரீதியில எல்லா காலத்திலையும் எல்லா தேசங்களிலும் என்ன எல்லா பிரகாரங்கள்லாம் பிராட்டி ஒரு சமயம் கூட பிரியுது கிடையாது. அதனால அவன் ஆனந்தம் நிறைந்தவராக இருக்கிறார். நந்திகி அப்படின்னு அந்த திருநாமத்தை அனுபவித்தோம். அடுத்ததாக ஜோதிர் கணேஸ்வரா. ஜோதி அப்படின்னாலே ஒரு பிரகாசம், ஒளி. கணேஸ்வரகான ஒரு கூட்டம், அதாவது ஒளி நிறைந்தவர்களுடைய கூட்டத்தை உடையவன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கீழே ஆனந்தமா இருக்கு இயற்கையிலே ஆனந்தமா இருக்குவன் பிராட்டினாலே இன்னும் ஆனந்தமுடையவனா இருக்கான். கீழே பிராட்டினாலேயே இவன் பிரகாசத்தை உடையவனாக இருக்கான். பிராட்டினுடைய அந்த புருவ நெறியை கொண்டு இவன் ஜெக சிருஷ்டி எல்லாம் பண்றான் அப்படின்னா எம்பெருமான சொல்லி வந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த பெருமாள் ஏற்கனவே தேஜோமயமான எம்பெருமான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலோ இல்லை பெரிய பெரிய கம்பெனிகளிலோ அந்த எஜமானருக்கு சமமாகவே கடைநிலை ஊழியர்கள் வரையும் ஒரே மாதிரியா இருப்பா. அதாவது அவளும் டிப் டாப்பா இருப்பா. அவகிட்ட இதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் கொஞ்சம் சௌகரியம். ஏன்னா அவள்லாம் அதுக்கு வாசல் இருக்கிற வாட்ச்மேனும் பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் கையில கிளவுஸ் அது இதில் போடுவான். அங்க உள்ளுக்குள்ள போனா அவங்க அப்படிதான் இருப்பான். இப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி எம்பெருமான் சன்னதியில எம்பெருமான் பிரகாசம் உள்ளவனா இருக்கான். அவனுக்கு பரிஜனங்களாக கைங்கிரிப்பவர்களாக சொல்லக்கூடிய நித்தியசூரிகள் என்ன, முக்தர்கள் என்ன, இவர்கள் எல்லாமும் அவனை போல தேஜோபிஷ்டர்களாக எழுதுகிறான். ஆக எம்பெருமான் எஜமானன், எம்பெருமான் சேஷி, அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களான நித்தியர்கள் முக்தர்கள் இவர்களும் பிரகாசம் புரிந்தவர்கள். இவர்களாலே சூழப்பட்டவர் எம்பெருமான் ஜோதிர் கணேஸ்வரா. அதுல பிரதானமா இவன் தலைவனா இருக்கான். எம்பெருமானோட கூட பிராட்டி, இதனால பிரகாசம். அந்த பரமபதம் இருக்கிற ஸ்தானமோ பரமபதமோ அதுவும் தூமணி மாடம். தோளில் மணிமாடம் சொல்றதை விட தூமணி மாடம் சொல்றதுதான் விசேஷம். ஏன்னா தோளில் அப்படி சொன்னா ஏற்கனவே ஏதோ துவல் இருந்திருக்கு, இப்ப துவல் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏற்படும். ஆனா ஆண்டாள் உபயோகம் பண்ண தூமணி மாடத்தின் அது எப்பவுமே அழுக்கில்லாதது, எப்பவுமே பிரகாசத்தை உடையது அப்படின்னு ஏற்படும் தூமணி மாடத்தின்றது. அந்த மாதிரி பரமபதம் அதுவுமே சுத்த சத்துவத்தினால எப்பவும் ஒளிமிக்கதாக இருக்கு. அது வாட்டமே கிடையாது. ஆக எம்பெருமான் பிராட்டி, எம்பெருமான் எடுக்கக்கூடிய பரமபதம், அவனுக்கு கைங்கறி செய்யக்கூடியவர்களான
ஆயுஷேஷன் என்ன, வைனிதேயன் என்ன, அதுக்கப்புறம் முக்தர்கள் என்ன, இவர்கள் எல்லாமே இந்த தேஜஸை உடையவர்கள். அதுதான் இங்க பட்டர் வியாக்கியானம் பண்ணும்போது உபய அனுகூல உஜ்வல சேஷ சேஷாசனாதி நித்திய பரிசாரக கண परिचरणीयत्वात् ज्योतिर्गणेश्वरः ज्योतिः शब्दो हि मरीचीनां पदमिच्छन्ति वेदसः साध्यासन्ति देवाः इति இது ரெண்டுமே புருஷ சூத்திரத்தில் வரக்கூடிய ஜோதி சப்தம்னா என்ன அப்படின்னு சொன்னா பிரகாசமா இருக்கிறது மட்டும் கிடையாது. பகவானுடைய அவதார பெருமையை சாமான்யமா எல்லாராலையும் அறிய முடியாது. பின்ன யாரால அறிய முடியும் அப்படின்னா பஷ்யந்தி தீரா பரிமிச்ச பஷ்யந்தி தீரா பரிசந்தி பாகா பஷ்யந்தி தீராகன்னு சொல்றோம். அதாவது தீரர்களால் தான் எம்பெருமானுடைய, அதாவது தீரர்கள்னா புத்திசாலி, அவர்களால் தான் எம்பெருமானுடைய வைபவத்தை பெருமையா அறிய முடியும். அதுவும் பரிஜானந்தி யோனிம் மரீச்சீனாம் பதமிச்சந்தி வேதசா அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது சந்தேகம் இல்லாம எம்பெருமான் அவதாரங்களை அறியக்கூடியவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அவனுடைய அவதாரத்தை அந்த மகிமையிலே மூழ்கி போடுறான். அதனால அவனுடைய மகிமையில மூழ்கி போய் பரமபதத்தை கூட ரெண்டாவது பட்சமா தான் வச்சுக்கிறான். வைகுண்ட வாசத்தை, வைகுண்ட வாசமே நம்பேபில இடங்கள்லாம் சொல்றது இல்லையா? அதனால வைகுண்ட வாசத்தை கூட முக்தானுபூதி இகதாசியமே புகுந்தா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல நிரந்தரம் நிர்விசத்தையும் அஷ்டம் சத்தியவிஸ்வே வாரண செயலனாத வைகுண்ட வாசேவே நமேபில உன்னுடைய அர்ச்சாவதார சேவை எனக்கு போருமே அப்படின்னு அங்க அர்ச்சாவதார சேவையில ஈடுபட்டு எந்த பெருமாள்கிட்ட, தேவ பெருமாள்கிட்ட வைகுண்ட வாசேவே நமேபில ஆச்சரியமா 2 வருஷமா நமக்கு தேவ பெருமாளுடைய வைபவங்கள்லாம் கொஞ்சம் சேவிக்க முடியாம இருக்கு இந்த காலகட்டத்துல. அது எல்லாருமே சேர்ந்து பாவத்தை பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த சன்னதியினுடைய ஒரு வைகரியம், அங்க உற்சவங்கள், அந்த அங்க இருக்க பரிசாரர்கள் அர்ச்சகர்கள் பண்ற கைக்கரிய ரீதி விலட்சணம், அது எல்லாம் அதுக்கு உபயோக பாராயணம், இப்படி எல்லா விதத்திலையும் அது அந்த கோவில் அமைப்பே ஒரு அழகு. அதுல சுவாமி தேசிகர்கள் இருக்க, இப்படி எல்லாம் அது பெருமை வாய்ந்த ஒரு சன்னதி. அதுவும் இல்லாத விலட்சணமான சேவார்த்திகள், அழகான சன்னதி தெரு. இந்த சன்னதி தெருவில் எப்படியாவது ராவணை ஏழை பண்ணணும்னு அப்படியே வீரநாயகனுடைய ஒரு பாரி முடியுமான்னா முடியாது. அது இருந்தாலும் அந்த சன்னதி தெருவுடைய அழகுக்கு அதுல வீரராகவன் ஏழனோடு ஒரு ஏன்னா எப்பவுமே அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டா உயர்ந்த எல்லா அனுபவங்களும் தன்னுடைய பெருமாள் அப்படின்ற ரீதியில தன் ஆதீனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை அனுபவிக்கணுமே. அகோபிலத்துல ஐயங்கர் அவதாரம் பண்ணி எழுந்திருந்து உற்சவம்லாம் நினைச்ச அந்த மாதிரி தேவ பெருமாள் சாதிக்கிற மாதிரி மெலீசு அந்த ஒரு வஸ்திரம் அதெல்லாம் சாத்தி அனுபவிச்சாச்சு. இப்படி பல விதங்கள்ல ஐசிங்கர் அகோபில பெருமாளையும் ராகவனுக்கு எப்படி சாத்த முடியோ அப்படிலாம் சாதகுடி பண்ண சொல்லி சாதிச்சு மங்களசாதனை பண்ணியா இருக்கு. அதனால வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா அப்படின்னு வைகுண்ட வாசத்தை கூட 2வது வருஷமாக நினைக்கும்படியாக இருக்கிறது எம்பெருமானுடைய திருமேனி, அவனுடைய சேஷ்டிதங்கள், அவனுடைய அவதாரங்கள் எல்லாமே. அதான் மரீச்சீனாம் பதமிச்சந்தி வேதசா. அதனால அப்படி பண்ண அந்த ஜோதிமயமானது பதம் இச்சந்தி வேதசா. இப்படி நித்தியசூரோடு ஒக்க எம்பெருமான் அங்க அனுபவம் கிடைக்கிறதுன்னா
அந்த பதத்துக்கு பதவி சொல்லி வேதசா வேதம் அறிந்தவர்கள் அந்த பதத்தை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன சாத்தியா சந்தி தேவாக அப்படின்னாக்க எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக அப்படின்னு சொல்றது. அது என்னன்னா நித்திய சூரிகள் பிரம்மாவை சகாயமாக கொண்டு ஒரு யாகத்தை பண்ணாரு. அதனால அந்த யாகம்லாம் அந்த யாகன்ற தர்மங்கள்லாம் யஜ்ஞன்ற தர்மங்கள்லாம் பிரதானமாச்சு. ஆக முதல்ல இந்த யஜ்ஞங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா நித்திய சூரிகள். அப்படி அந்த நித்திய சூரிகள் சாஸ்திர விசேஷங்களாக கொண்டு பகவான் முக உல்லாசத்திற்காக அவர்கள் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் இருக்கே, இவைகள்லாம் பிரசித்தம் சாஸ்திரங்கள்ல. அப்படிப்பட்ட நித்திய சூரிகள் வசிக்கக்கூடியதான பரமபதத்தை ஞானம் பெற்றவர்கள் விதுஷர்கள் அதை அடையணும்னு ஆசைறான். அதனால அங்க ஜோதி சப்தம் என்னன்னா எப்போதுமே பிரகாசிக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் கூட்டத்தை சொல்றதாங்க. அதனால இப்படி சொன்னதுனால பரதத்துவம் யாரு அப்படின்னா என்ன தேஜோமயமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் அப்படின்றது கிடைக்கிறது. அதனால ஜோதிர் கணேஸ்வரா அப்படின்னா நித்திய சூரிகள். அதுல பிரதானமாக சேஷன் என்ன, கருடன், அனந்தன் என்ன, அனந்தன் தான் சேஷன், நித்திய அதாவது வைணதேயன், கருத்மான். இப்படி அவர்களுடைய ஒரு பரிசாரத்துல இருக்கிற பரமபதத்தை மகான்கள் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய கூட்டங்களை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சாய்ச்சார். நித்திய சூரி கணானான் ஈஷா ஜோதிர் கணேஸ்வரா. நித்திய சூரியனுடைய கூட்டத்தை எவன் பெற்றிருக்கிறானோ பெற்றிருக்கக்கூடிய தலைவன் தான் ஜோதிர் கணேஸ்வரா அப்படின்னு 625வது திருநாமம். स्वच्छस्वंग सदानंदः नंदिर्ज्योतिर्गणेश्वरः विजित आत्मा. அடுத்த திருநாமம் 626வது திருநாமம் விஜித ஆத்மா. விஜித ஆத்மா அப்படின்னு சொன்னா எம்பெருமானுடைய சௌலபியத்தினுடைய எல்லை நிலத்தை காமிக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா எம்பெருமான் திருவடிய ஆசைச்சுட்டா போறோம். அவர்களிடத்துல தண்ணியே கொடுத்துறான். இதெல்லாம் எங்க பாக்குறோம் அப்படின்னா முதல்ல ஸ்ரீமத் ராமாயணத்துல குகன் கிட்ட அந்த பரிவு போகலையா? அதுக்கடுத்து குகனுக்கு அப்புறம் சுக்ரீவன் வானர், ஒரு வேடுவன், அப்புறம் ஒரு வானரம், அதுக்கப்புறம் ஒரு பக்ஷி ஜடாயு சீதையை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு பிரயோஜனப்பட்ட. ஆஹா அப்ப அடுத்து கடைசியில் உயிரை ராவணன் அந்த கத்தியால வெட்ட அது ராமனுடைய வரவை பார்த்து அதுக்கப்புறம் தான் பிராணனை விட்டுது. அப்படி தனக்காக பண்ணக்கூடிய இவர்கள் விஷயத்துல எம்பெருமான் எவ்வளவு தூரம் நீ 4 மாதம் சுக்ரீவன் கிட்ட நீ 4 மாதம் பொறுத்து வா, நீ இப்பதான் இந்த ராஜ்யத்தை வாங்கியிருக்க, இந்த வந்து அத மனைவியுடைய சுகத்தை அனுபவிக்கணும், இதெல்லாம் நீ பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நான் 4 மாதம் அவகாசம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மணன் 4 மாதம் கழிச்சு அவனா வராதனால அப்புறம் லக்ஷ்மணன் அனுப்பிச்சு நீ போய் சொல்லிட்டு வா, வாலி போன வழி மூடலேன்னு சொல்லிட்டு வா அப்படின்லாம் சொல்லி அனுப்புற. ஆக இப்படி தன்னுடைய ஆசிரியர்கள்கிட்ட தண்ணியே கொடுத்துருவான். வில்லுகிட்ட ஒரு பெரிய சுவாரஸ்யம், யாராவது ஒருத்தர் இன்னைக்கு பெருமாளை சேவிச்சான், ஆச்சரியமா பெருமாள் சேவை சாதிச்சார், அந்த புஷ்பம்
சொல்லு 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 நான் என்ன செய்விச்சா, என்ன புஷ்பம் செய்ய, எப்படி செய்விச்சு, எப்படி செய்ய அப்படின்னு அவகிட்ட அப்படியே தன்னை மறந்து விசாரிச்சாயிடும். என்ன சேவிச்சா, நீ சேவிச்சா, நீ சேவிச்சா அப்படின்னா இது 10 தரம். அது எம்பெருமான் விஷயமா இருக்கு. அத மாதிரி இங்க பிராமன், அதாவது பெருமாள் தன்னிடத்துல யார் ஆசிரியிக்கிறாளோ அவகிட்ட ரொம்ப தன்னுடைய சௌலபியத்துடைய பராகாஷ்டைய அப்படியே காமிச்சுடுறான். அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவன். அதனால என்ன இருக்கு, அவனை யார் வேணாலும் போக்கடிக்கலாம். ஏன் அவனை வசீகரணம் பண்ணோம்னா அவன்கிட்ட ஒரு தோழமையா போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் அவன் ரொம்ப சுலமா போயிடுவான். இப்போ நாம போய் ஆசிரிச்சா நம்ம கிட்ட பெருமாள் விடுவார். ஆனா பிராட்டி கிட்ட இந்த நிர்பந்தம் கிடையாது, இவரே போய் விழுந்துடும் அவருடைய ஒரு வாலிபத்தினால. இப்படி அவருடைய சௌலபியமானது சிறப்பாக வெளிப்படுத்துறது. அந்த குணத்தை தான் சொல்றது விகிதாத்மா. விகிதாத்மானா எம்பெருமானை எளிதில் வசீகரிக்க பண்ண முடியும் அப்படிங்கிறது விகிதாத்மான சபதத்தினால் சொல்றது. அதுதான் நிருக்தத்துல அதுக்கு வியாக்கியானம் லக்ஷ்மி கமனீயத்துல சம்பதுச்சங்கலமபி மனோஸ்ய பிரணம்ரைஹி பிரவணீகிருதமிதி விதிதாத்மா. லக்ஷ்மி கமனீயத்துல சம்பத்து சுங்கலமபி மனோஸ்ய பிரணம்ரைஹி பிரவணீகிருதமிதி விதிதாத்மா. அதனால மகாலட்சுமி கூட மகாலட்சுமி இவனை விரும்ப முடியாத தன்மை உடையவன். மகாலட்சுமிகிட்ட இவனும் ரொம்ப வால்யத்தை உடையவன். அதனால ஆசிரியர் விஷயத்திலையும் அவனுடைய கருணையானது வெள்ளம் புரண்டு ஓடும். அதுல 2 பேருமே துல்லியமா இருக்கா. இப்படிப்பட்ட தன்னுடைய சௌலபியத்தின் பராகாஷ்டத்தை காண்பிக்கக்கூடிய தன்மை உடையவனால அவன் எல்லோருக்கும் அடிமையாயிடும். இல்லப்பனா விபீஷணன் சனாதிக்காக வந்திருக்கான், அவனை சுக்ரீவன் கேட்கக்கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் கடைசியில பெருமாள் நான் 2 வார்த்தை சொல்றேனே அப்படின்னு சுக்ரீவனை பார்த்து கேட்கிற. ஏன் அவருதான் படத்தம் இருக்க, நீங்க யாரும் பேசக்கூடாது, நான் சரணாதி அவனை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதுக்கு ஒரு மீட்டிங், அதுக்கப்புறம் அவன் சேர்த்துக்கலாமா, இவன் நம்ம இவன் அவன் சொல்றது இவன் சொல்றது அவன் சொல்றது. அதுக்கப்புறம் நான் 2 வாரத்தை சொல்லலாமா இப்படி கேட்கறான்னா அவன் எவ்வளவு சௌலபியம் அவங்ககிட்ட. இதெல்லாம் அது சுவாரஸ்யமான விஷயங்கள். இதெல்லாம் ஒருத்தன் கதைன்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கதையா இருந்தா கூட அந்த வால்மீகி பகவானுக்கு இந்த விஷயங்கள்லாம் அப்படியே ராமனுடைய ஒவ்வொரு சம்பாஷணைகளும் அவருக்கு உன்னதமான ரீதியில ஸ்ரீமத் ராமாயணத்துல வெளிப்படுத்தும்படியா பண்ணி அத்த ஆச்சாரியர்கள் அதுக்கு வியாக்கியானம் பண்ணி அத்த அனுபவிச்சிருக்காளே. அப்படி சொல்லக்கூடிய விஷயத்த நாம எல்லா பூர்ணா கேட்க முடியுதா, கேட்க முடியல. இப்படி மகானுடைய அனுபவம் இருந்திருக்கு. அப்படி எல்லாராலையும் வசீகரிக்கப்படக்கூடியவன் சுலபமா அவனை வசீகரம் பண்ணிவிடலாம். அதனால அவன் விஜிதாத்மா. நிருக்தத்துல சௌசீல்யஸ்ய குணஸ்ய அத பரம அவதி வர்ணனம் விஜிதாத்மா ஜிதம் எஸ்ய மானசம் பிரணதைஷ்ய சகா. சௌசீல்யம் எம்பெருமானுடைய சௌசீல்யம் என்ற குணம் இருக்கே, அதுல பரம அவதி அப்படின்னா எல்லை நிலம் எது அப்படின்னா எம்பெருமான் சௌசீல்ய குணத்தை உடையவன். அப்படி சொன்னா அது எப்படி அப்படின்னா, இப்போ அவனுக்கு தகுந்தமா இருக்கிற இடத்துல காமிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது வேற சௌசீல்யம். இப்போ தேவர்களுக்கெல்லாம் ஆபத்து வந்துருச்சுன்னா இவனா போய் கவலைப்படாம நானே காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான், அது ஒரு சௌசீல்யம். அது அது தனி, அந்த ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கவா அப்படின்னு சொல்லி என்ன பேர்ல ஒருத்தர் இருக்கிறவா அதுல அவன் தேவைப்படும். ஆனா அவதாரத்துல
ஒரு குகனுக்கு தன்னுடைய பழிவு காமிக்கிறார். என்ன அது விசேஷமா? இந்த மாதிரி அதுக்கப்புறம் வானம், மனுஷ ஜாதியிலே ரொம்ப மோசமானவன், தாழ்ந்தவன், விழுவன், அவங்கிட்ட ஒரு பழிவு. அதுக்கப்புறம் வானர்கள்ல குரங்கு புத்தி விடாங்க, குரங்குக்கு இவன் அடிமையாயிருக்கான். சுக்ரீவன் பஷியில சுக்ரீவன் கிட்ட ரொம்ப பரிவு உள்ளவர், அவருக்கு மோசத்தை கொடுத்தார். இப்படி எம்பெருமான் அந்த எல்லை நிலத்தை காமிச்சார். எல்லை அதுதான் எல்லை நிலம். இது எதனால ஏற்பட்டது அப்படின்னா, இந்த பிராட்டி கிட்ட பிராட்டினுடைய வாழ்ல பேசினால பெருமாள் அப்படியே சொக்கி விடுவார். பிராட்டி சொல்றதெல்லாம் சதிங்கித பராதீனஹா அப்படின்னு பட்டது அனுபவிக்கிற அந்த அவருடைய இங்கீதத்தை புரிஞ்சு நடக்கக்கூடியவன் பெருமாள். எப்பேற்பட்டவன் அது அந்த சௌரபி குணம் எப்படி ஏற்பட்டது? அது என்ன பண்றது, அவளை அப்படியே அவளிடத்துல சொக்கி வணங்க முடியாத பண்ணி போடுறது அவளுடைய அழகு. அது தன்னுடைய சௌரபியத்தை காமிக்கலாம். இதனால அவன் விஜிதாத்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது 626 திருநாமம். அதுக்கப்புறம் விதேயாத்மா. விதேயாத்மா தேஷாம் விதேயம் ஹி இஹ ஆகச்ச இஹ திஷ்ட இஹாஸ்வ இதம் புக்ஸ்வ இது விதாத்தும் ச யோக்கியம் ஸ்வரூபம் அஸ்யேதி விதேயாத்மா. விதேயம் அந்த அவன் ரொம்ப விதேயமா இருக்கான் அப்படின்னா ரொம்ப வணக்கத்தோட இருக்கான், ரொம்ப அடக்கத்தோட இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி எம்பெருமான் ஆசிரியர் விஷயத்துல ரொம்ப விதேயனா இருக்கான். ராமன் தசரதனுக்கு ரொம்ப அருமையான புத்திரன், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தையா பிறந்து அது அசுவேதம் பண்ண அதுல இருந்து பாயசத்துக்கு வர அந்த பாயசத்தினால உண்டானவர்கள். அத அந்த ராமன் இடத்துல தசரதன் எப்படி இருக்கான்றத பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா காங்க. ராமனை கூப்பிட்டு வேணாம் பெருமாள், தசரதன் இங்க வா அப்படின்னு. அவனும் பாவம் அப்பா கூப்பிடுறான்னு நடந்து வருவாங்க. சரி போ அப்படின்னு திருப்பி போயிடுவான். திருப்பி வா, திருப்பி போ. என்னடா அது தாற்பயம் அப்படின்னா, அவன் நட அழகை பார்க்கறதுக்காக இப்படி எல்லாம் தசரதன் பண்ணான் அப்படின்னு சொல்லி அத பெருமாள் திருமையில ஆச்சரியமா வர்ணிக்கிற குலசேகர ஆழ்வார். அது ஸ்ரீமத் ராமாயணம் தான் அது வருது. இப்படி விதர்ம ரோச்சையாமாசன்னு அவன் ஒரு காலத்தை எதிர்பார்த்து அவனுக்கு மரணா போறது. அவன் சொல்ற மாதிரி வாண்ணா வரான், போனா போறான், காட்டுக்கு போறான். இப்படி எல்லாம் பண்ணிருக்கானே அவன் விதயம் தானே. போவா, அதாவது அது சின்ன குழந்தைல வாஞ்ச வந்து அது போறது. புத்தி வந்தாவது காட்டுக்கு போன நான் போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. ரொம்ப விதயனா. சரி ராமாவதாரத்துல அப்படிதான் இருக்குமே, கிருஷ்ணாவதாரத்துல என்ன வாழ்ந்தது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணாவதாரத்துல பாலியத்திலே பண்ண சேஷங்கள் நிறைய இருந்தாலும் நல்லா பெரியவனா நான் விட்டு பாண்டவாளுக்கு உபகாரம் பண்ணச்சு. அர்ஜுனன் சொல்றான், சேனைய ஒரு உபயோகம் பற்றிய ரதம் ஸ்தாபியமே அர்ஜுனா மே அச்சுதா, இந்த சேனைக்கு நடுவில் நிறுத்து. யாரு தேர் ஓட்டுறது? யாரு? எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான அங்க போய் நிறுத்து, இங்க போய் நிறுத்து அப்படின்னு சொல்றான். அதுதான் இங்க சொல்ற. தேசாம் விதேயம் ஹி இக ஆகச்ச இக திஷ்ட, இங்க நில்லு, இஹாஸ்வ இதம் புக்ஸ்வ, இதை சாப்பிடு. சபரி கொடுத்தால அந்த பழத்தெல்லாம் அதுல ஒரு விஷயத்தை சொல்றா. அவளை சாப்பிட்டு பார்த்து பெருமாளுக்கு வச்சா அப்படின்னு இதெல்லாம் ஒரு உபன்யாசம். அதாவது அந்த பழங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்து இருப்பாள, முதல்ல வாயால சொல்றதுக்கே ரொம்ப அறிவு இருப்பாரு.
அது என்னன்னா பக்குவமா இருக்கா அப்படின்றது அது இருக்கு. ஏன்னா சில சமயம் மரத்துல கீழே விழும். இவ்வளவுதான் மரத்துல இருந்து ஏறி போய்க்க முடியாத நிலை வாழ்க்கை. அது கீழே விழுந்த படத்தை அதை எடுத்து ஊதி அவள் இது பெருமாளுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அப்படி பார்த்து பார்த்து வச்சிருக்கா. அவ்வளவுதான் அவன் ஷாட் பார்த்தா இவங்க பெருமாள் ஷாட்டா அப்படின்னு சொல்றா. அதனால அவ்வளவு பதிவாக எம்பெருமானுக்கு அவளை கொடுத்த பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டுருக்கான் பெருமாள். பழத்தெல்லாம் சாப்பிட்டுருக்கான். இப்படிப்பட்ட ஒரு விதயமுடைய இது விதாதும் யோக்கியம். இப்படி கட்டளையிடும்படியாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஒருத்தன் கட்டளை போடுறது யாரு? கட்டளை போடுறவன் யாரு? எஜமான இருந்து கட்டளை போட கூட பரவாயில்ல. அவன் ஒரு இவனுக்கு சேஷபூதன். ஆனா அவன் கட்டளை போடுறான். ஆனா எஜமான அதை சொல்றதை கேட்கறான். இது எது அப்படின்னா ஒரு பிரீத்தி. தூது போனா தூது போறான். இப்படி எல்லாம் பண்றான். பாதிராத்துல துர்வாசர் வந்துட்டான்ட்டு திரௌபதி என்ன பண்றது தெரியும். அந்த சமயத்துல பெருமாளுக்கு உபகாரம் பண்றாரு. இப்படி எல்லாம் பெருமாள் தன்னுடைய விதயத்தை காமிக்கிறது இல்லையா? அதுதான் சொல்றது. இங்க இப்படியே திருமழிசையாழ்வார் கனிவண்ணன் போகின்றான் தாமர பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், நீயும் உந்தன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த ஊர்ல ராஜாவானவன் இந்த கலிகன்ற விட அந்த ஊரை விட்டு சொன்ன முடிவுனா, அதனால அவனை போன்னு சொன்னான். அவன் பெருமாள் பக்தன். யார் பெருமாள் சந்திக்க வேணாம், எங்க ராஜா போன்னு சொல்றான், நீ உன் பையனாக சுற்றி கொண்டு வா அப்படின்ட்டான். நீ கிடக்க வேண்டாம், நீயும் உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு அவன் சொல்ல அவனை கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி அவன் ராஜா வந்து இவர்கிட்ட பண்ண அபச்சாரத்தை பொறுத்துட்டு சரி உடனே திருப்பிட்டா. அப்ப பெருமாள் நீ வா அப்படின்னு சொன்ன. இது திருமிஷை பிரான் சொல்றா இல்லையா? அதனால அதை ஏதோ அதுக்குதான் அந்த பெருமாளுக்கு ஏதோ தகாரி பெருமாள்னு பேர் வந்தது. இப்படியெல்லாம் ஒரு ஆச்சரியமான அவனுடைய விதயத்தை காமிக்கிறது இந்த திருநாமம் விதேயாத்மா. ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் விதேயாத்மா. நிருக்தத்துல இக கச்ச இக திஷ்ட இதம் புங்க்ஷ்வேதி பிரணதைஹி சதா யோக்கியம் விதாத்தும் யத்ரூபம் விதேயாத்மா ச கீர்த்திதா. இங்க வா, இங்க நின்று இத சாப்பிடு அப்படின்னு பிரணதைஹி சதா எப்போ வேணாலும் அவனை கட்டளை இடலாம். அந்த கட்டளை அதுக்கு யோகிதையா உள்ளவனாக இவன் இருக்கான். அப்படிப்பட்ட ரூபத்தை உடையவன் விதேயாத்மா அப்படின்னு சொல்லி சொன்ன 627வது திருநாமம் விஜிதாத்மா விஜயாத்மா சத்கீர்த்தி. அடுத்த திருநாமம் சத்கீர்த்தி. ஈதுச சௌசீல்ய சத்வேன அஸ்ய அதிமஹதி கீர்த்திஹி இது சத்கீர்த்தி. ஏதாவத்தி சுவச்சனம் यदस्य कीर्त्यते तदस्ति तावदिति न तु यावदस्ति तावदिति तदधिकं वेति यथा सर्वेश्वरेश्वरः कृष्णः प्रोच्यते सर्वपण्डितैः तथापि स्वल्पमेवोक्तं भूतार्थे कथमास्तुतिः அப்படின்னு ஒரு பிரமாணம். அது வந்து விஷ்ணு தர்மத்தில் சொல்றது. அப்புறம் ஸ்தானே ஹிருஷிகேச தவ பிரகீர்த்தியா இது கீதையில அப்படின்னு 2 பிரமாணங்கள் எடுக்கிற. சத்கீர்த்தி அப்படின்னா கீர்த்தின்னு பெருமை மகிமை. அப்படிப்பட்ட புகழை கீர்த்தினா புகழ். சத்கீர்த்தி சில பேர் கீர்த்திலாம் ஏதோ விளம்பரத்துக்காக இருக்கும். ஆனா எம்பெருமானுடைய கீர்த்திலாம் சத்கீர்த்தி உண்மையானது, அசைக்க முடியாது. சமீபத்துல
ஏதோ இந்த புதுசா ஆட்சி வந்து ஒரு கோவிலினுடைய இடத்தை மீட்டு கொடுத்தான் அப்படின்னு ஒரு பெரிய போட்டவனே ஆஹா பத்தியா தெய்வம் தெய்வம் இல்லை இல்லைன்னு அப்படிப்பட்டவர் இல்லையவன் பாரு கோவில் வந்தவொடனே கோவில் மீட்டு கொடுத்தார். அது அதனுடைய கோவில் நல்ல மீட்கல. கோவிலோட மீட்கிறது எப்படின்னு சொன்னா அத தன் பேர்ல மாத்தி அவன் அனுபவிச்சுட்டு அப்படின்னா திருப்பி அவன்கிட்ட வாங்கினா அது மீட்கிறதுன்னு அர்த்தம். அது ஏற்கனவே காலியா இருக்கிற இடம். அந்த இடத்த எவனோ ஒருத்தன் தன்னுடைய காரோ தன்னுடைய வேனோ எல்லாத்தையும் நிறுத்திருக்கான். என்ன அந்த இடத்துல அவன் பார்க்கிங் பண்ணியிருக்கான். அதை எடுத்துட்டு அவன் அனுபவிச்சிருக்கான். அது வாடகை கிடையாது, ஒண்ணு கிடையாது. அது புறம்போகிறது தான் இருக்கு. அது வந்து பழைய கவர்மெண்ட் ஒரு எம்எல்ஏவுடைய செயல். இப்ப இவன் வந்த உடனே அந்த காரம் தான் நீங்க நிறுத்தக்கூடாது. அது எடுத்தோம்னா அந்த நிலம் கோவில் நிலம் அது ஒண்ணும் மாத்தல. அது அவன்கிட்டே இருந்தது, அவன் அனுபவிச்சுட்டு இருந்தான். அத்தை இப்ப சொல்லணும் இது உண்மையான கீர்த்தியா இவ பண்ண காரியம், அதனால இவனுடைய புகழ் வந்து உண்மையான, அதுக்கு உடனே எத்தனை மதிப்பு, அதுக்கு எத்தனை இது, இதெல்லாம் பொய்யான கீர்த்தி. ஆனா எம்பெருமான் பண்ற காரியங்கள் ஒண்ணு ஒண்ணும் உண்மையான கீர்த்தி. அதுக்காக சொன்னது, இது அவசியம் இல்லது, இதுதான் ஒரு திருஷ்டாந்தத்துக்காக சொன்னது. ஆக அப்படி உண்மையான விளம்பரத்துக்காக வரக்கூடிய கீர்த்திகள்லாம் அது நிலைக்காது. ஆனா எம்பெருமான் பண்ணக்கூடிய காரியங்கள் தான் உண்மையானதான். அதாவது தேவதைகளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவன் முன்னாடி போய் நிற்கிறான். இப்படிதான் புராணங்களை சொல்றது. சேனை மக்களும் நண்பர்களும் ஒரு பாசனம் வருது. அந்த பாசனத்துல தேவர்கள்லாம் கஷ்டம் இருக்குச்சே நல்லா சௌக்கியமா இருக்கே பெருமாள் நினைக்கிறது கிடையாது. அவளுக்கு கஷ்டம் வந்துட்டுன்னா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பெருமாள்கிட்ட போய் முறையிடுவோம். ஏன் வேற எங்கேயா போகுதுதானே, எல்லாம் பெருமாளுக்கு தான். இவரும் வந்து ஆஹா நான் பண்றேன், நீங்க இதனால நினைக்கிறீங்க, இப்ப மாத்த நினைச்சுக்கிட்ட வந்து கேட்கறது கிடையாது. அதான் ஒரு பெரிய சுபாவம். அப்படிப்பட்ட பெருமையுடன் ஒருத்தனுடைய கீர்த்தியை சொல்லணும்னா அது உண்மையா நடந்தது இதுதான் சொல்ல முடியும். அதையும் இப்படி சொல்ல முடியாது. அதனால வேதம் என்ன சொல்லிட்டு பெருமாளுடைய குணங்களை எல்லாம் சொல்லிட்டே வந்தது. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியல, அதுதான் உண்மை. ஏன்னா நமக்கு இப்போ நமக்கு வந்து மொத்தத்தையும் சொல்ல முடியல. வேதம் நல்லா பூர்ணமா தெரியும் எம்பெருமாளை பத்தி. அது என்னால இதுக்கு மேல சொல்ல முடியல அப்படின்னா அதுதான் உண்மையே. இல்லாத போய் இருக்குன்னு சொன்னா தப்பு, இல்லாத இல்லைன்னு சொன்னாதான் அது உண்மை. அது மாதிரி அதான் இங்க சொல்றார் விஷ்ணு தர்மத்துல யதா சர்வேஸ்வரா கிருஷ்ணா புரோட்சியத்தே சர்வ பண்டிதே. மகான்கள் எல்லாரும் எம்பெருமானுடைய குணங்களை அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்றார். ததாபி சொல்பமே உக்தம் பூதார்த்தே கதமா ஸ்துதி. ஆனா என்னால இது வந்து அதான் எம்பெருமானுடைய குணங்களானது வாசாம கோத்திரமான குணம். அப்படிப்பட்ட பெருமையை உடையது பகவானுடைய கீர்த்தி, அது உண்மை. அத்த உண்மை அறிந்த பெரியவர்கள் அத வாசுதேவனை பார்த்து சொல்றார். வாசுதேவன் எம்பெருமான் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றார். அப்ப வாசுதேவர் சொல்றார், எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், எனக்கு நான் இவ்வளவு சொன்னதுன்னா சொல்பமே உட்காம். நான் இவ்வளவு தூரம் சொன்னேனே அது சொல்பம். என்ன எனக்கு தெரிஞ்ச மட்டும் தான் நான் சொல்ல முடியும். பூதார்த்தே கதமா ஸ்துதி. இதுக்கு மேல எனக்கு தெரியாதது நான் போய் எப்படி சொல்ல முடியும், தெரிஞ்ச அளவு தான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு அவரே சொல்ற வார்த்தை. அதனால தெரிஞ்ச மட்டும் சொன்னா அது உண்மையா இருக்கும், தெரியாத தெரியலன்னு சொல்லணும். இதுதான் ஸ்தானே ரிஷி கீதையில ஸ்தானே ரிஷி கேச தவ பிரகீர்த்தியா ஜகத்
जगत् प्रहृष्यत् अनुरज्यते च रक्षांसि भीतानि दिशोर्द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्ध संगाः அப்படின்னு சொல்ற. அதாவது ரிஷிகேசா, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணதாலே உலகங்கள்லாம் உலகம் சந்தோஷம் அடையாது. உலகம்னா உலகத்தில் இருக்கிறவர்கள், அதனால உங்ககிட்ட பக்தி செலுத்துறா. ராட்சசன் என்ன பண்ண தெரியுமா? அவ உன்னை கண்டு உன்னுடைய பெருமை கண்டு பயந்து ஓடுறான். ஸ்தோத்திரம் பண்றவா பெருமாள் கிட்ட போறான், ஸ்தோத்திரம் பண்ண தெரியாத ராட்சசர்கள்லாம் பயந்து ஓடுறான். இந்த சித்த புருஷர்கள் அவள்லாம் சாத்தியா சந்தி தேவான்னு சொல்லலையோ, அவள்லாம் உன்னை தெரிஞ்சவாள்லாம் உன்னைய சேவிச்சுன்னு அப்படி நிக்கிறான். அதனால ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி யாரு? ராட்சசர்கள். சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காக, உன்னை நன்கு தெரிஞ்ச பெரியோர்கள் உன்னுடைய பெருமையை உள்ளபடி தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்தோத்திரம் பண்றா, அதுக்கேற்ற மாதிரி உன்னை வணங்குறா. அவ உங்ககிட்ட உன்னுடைய நிலையான புத்தி உடையவர்களா இருக்க. அதனால நீ நல்லவருக்கு நல்லவன், தீயவனுக்கு தீயவன், தர்மத்தை ரட்சிக்கிறவன் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்தோத்திரம் பண்றா. இப்படி எம்பெருமான ரட்சகனாக நினைச்சு அவனை ஜபம் பண்றாலும் இல்லையோ, அது அப்படிப்பட்ட ஜபம் பண்ணாக்க சகல காரிய சித்தி ஆகுன்ற அது வேற சொல்ற. இப்படி எம்பெருமான உள்ளபடியா கொண்டு அவனை நாம ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனால சத்கீர்த்தி. அதனால இல்லாத கொண்டு ஒத்தனை புகழ்ந்து நாம பெற வேண்டிய ஐஸ்வர்யம் தான் நிற்காது. ஆனா சர்வேஸ்வருடைய கீர்த்திய நம்ம மொத்தத்தையும் அறிய முடியாது. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவனை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் அவனுடைய அனுகிரகத்தை பெற்று சத்தை பெறுவோம். அதுதான் அங்க சத்கீர்த்தியினுடைய ஒரு விஷயம். ஈதிருக் சௌசீல்ய சத்வாதி சத்கீர்த்தி இது கதையது. ஈதிருக் சௌசீல்ய கீழே சொன்னதான குகனிடத்துல காமிச்ச சௌசீல்யம், ஜடாயுகிட்ட காமிச்ச சௌசீல்யம், சுக்ரீவனிட காமிச்ச சௌசீல்யம், இப்படிப்பட்ட சௌசீல்யம் உண்மையாக இதெல்லாம் பிரசித்தமானது ஸ்ரீமத் ராமாயணத்துல. அதனால அப்படி பிரசித்தமான உண்மையான சௌசீல்யாதி போன்ற இன்னும் சில குணங்கள், எல்லா குணங்களும் அப்படிப்பட்ட குணங்களை உடையவன் சத்கீர்த்தி அப்படின்னு சாய்கிறேன். இது 628வது திருநாமம். அதுக்கப்புறம் சத்கீர்த்தி சின்ன சம்சயாக 629 ஏவம் சௌசீல்ய பிரதயா ஸ்வவிஷயா சுஜ்ஞான துர்ஞான சுசாத துஸ்சாத சுலப துர்லபத்வாதி சம்சயः சின்னः அனேன இது சின்ன சம்சயः. இது எம்பெருமானுடைய குணங்களை தெரியாதவனுக்கு தான் இந்த சம்சயங்கள்லாம் ஏற்படும். எம்பெருமான உள்ளபடி அறிகிற ஆளுக்கு சந்தேகமே ஏற்படாது. இப்ப இத்தனை நாளா பகவானை பத்தி தெரியாத இப்போ ஒருத்தன் பகவானுடைய விஷயங்கள், அவனுடைய கதைகள், அவனுடைய குணங்கள், அவனுடைய திவ்ய விக்கிரகம் இவற்றெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட பக்தி செலுத்தி சொல்றான். ஆனா நடுவுல அவனுக்கு சில சந்தேகங்கள்லாம் வருது. பெருமாள் என்ன பண்றார்? இவன் எப்படி இருக்கான், எப்படி மாறி இருக்கான், அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்னு அந்த சந்தேகத்தெல்லாம் போக்கும்படியான ஒரு அனுகிரகம் பண்றான். மகான்கள் எம்பெருமானே நன்கு தெரிஞ்சவர்கள், அவர்களுக்கு இந்த சந்தேகம்ன்றதே வராதபடி அப்படி அனுகிரகம் பண்றான். எம்பெருமானே நினைக்காது இருக்கிற துஷ்டர்கள் இருக்காளே, அவர்களை இவனை பத்தி அறியாத முடியாதபடியே பண்றான். ஆனால் அவனுக்கு எப்பவுமே எம்பெருமானை பத்தி ஒரு துவேஷமும்
இது ஒன்றா இருந்துருக்கும். அது எம்பெருமானிட்ட பக்தியை செலுத்தி அவனை பற்றி பூர்ணமாக தெரிஞ்சுக்க முடியாத சக்தி அற்றவர்கள் இருக்கார்கள் இல்லையா, அவளுக்கு பெருமாள் அந்த சந்தேகங்கள்லாம் போக்கி அவளையும் நன்கு தெரியும்படியா அனுகிரகம் பண்றான். அதான் சொல்ற சாதிக்கிறார், எம்பெருமான் இப்படி சௌசல்யனா இருப்பதனாலே ஸ்வவிஷயா அவனை பற்றிய விஷயத்திலே சுஞான சிலருக்கு நல்ல ஞானங்கள் உண்டாகும்படியாகும், சிலருக்கு துர்ஞான அதனால கெட்ட என்ன ஞானத்தை உடையவர்களாகும், சுசாத நல்ல சேர்க்கை சில பேருக்கு ஏற்படுது, சில பேருக்கு துஷாதம் கெட்டவர்களுடைய சேர்க்கை, சுலபம் துர்லபம். இவர் பக்தி எம்பெருமான் பக்தி கொண்டவர்களாக இவர் நினைப்பது சுலபமாக அடைய முடியாது, சுலபம் அவர்களாலே அடைய முடியாதபடி இருக்கு, துர்லபா இத்வாதி சம்சயா சின்ன. இப்படி அவர்களுக்கு அறிய முடியாது, எம்பெருமானை பற்றி அறிய முடியாத விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு புத்திக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய பக்திக்கு ஏற்ற மாதிரி அதை அனுகிரகிக்க முடியாதுன்னா அனுகிரகிப்பான், இல்ல அனுகிரகம் பண்ணி அப்படியே விடுவான். இப்படி எல்லாம் அவன் பண்ணக்கூடிய அந்த கௌசல்யத்தை உண்டு. அதான் சொல்ற எம்பெருமானுடைய பகவானுடைய சௌலபியாதி குணங்களை சாஸ்திரங்கள் பறக்க சொல்றதே அது எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருக்காள அப்படின்னா எல்லாரும் தெரியல, அப்ப ஞானிகளால் தான் தெரியும். அப்ப எல்லாருமே ஞானிகள் இல்லையே, அப்ப மீதி பேர் விஷயம் எப்படின்னா பாமரர்களா இருக்காளே, அதாவது எம்பெருமானுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம், ஆனா அவனை விட்டா நமக்கு வேற கதி இல்லை அப்படின்ற ஒரு சாதாரண ஞானம் அது இருந்தா போருமே, அவளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்றார். சில பேர் கண்ணியை மூடிடுவா பெருமாள் வந்தானாக்க, அப்படிப்பட்டார் அவளுக்கு என்னன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி போனார். ஆனால் நல்ல பக்தி உள்ளவர்களுக்கு ஞானிகளுக்கு சந்தேகமே வராது, பக்தி உள்ளவர்களுக்கு சந்தேகம் வந்தா அந்த சந்தேகத்தையே போகக்கூடியவர். அதனால அதுக்கு என்ன சொல்ற, யதா அதுக்கு திருஷ்டாந்தம் தம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரசாதனம், இது ஸ்வேதரோபநிஷத்துல. அதுபோல தொதன்ய சம்சயஸ்யாஸ்ய சேதா நகி உபபத்தியதே, அது கீதையில. அது அதாவது கர்மயோகத்தை பத்தி சொல்ல வர, அந்த சத்தையோட கர்மயோகத்துல ஈழ்ந்தவனுக்கு அதுல பூர்த்தி அடையாம பாதியிலேயே யோகத்தை விட்டாங்க, அவன் கதி என்ன அப்படின்ற பிரகடனத்துல அங்க சொல்ற. அப்படிப்பட்ட விஷயத்துல அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு பிரம்ம பிராப்திக்கு வேண்டியதான ஞானம் ஏற்படாது. அதனால அவன் ஏதோ பண்ணா அந்த பக்தி வந்து விலகி இருப்பான் அவன். இது எப்படி அப்படின்னா, மேகங்கள் இருக்கும் இல்லையோ, நல்ல மழை பெய்ஞ்சு அப்புறம் மேகங்கள்லாம் பிரிஞ்சு போகும். அந்த பிரிஞ்சு போன மேகத்துல சிலதான் வெளுத்து போய் தனியா சின்ன சின்னதா மேகம் போகும். அந்த மாதிரி இவன் பக்தி யோகத்துல பூர்வம் இறங்கினவன், கர்மயோகம் ஆரம்பிச்சு பக்தி யோகம் பண்ணணும்னு இறங்கினவன், அவனுக்கு பாதிலேயே விட்டுட்டானோ இல்லையோ, இந்த பாதிலே இருக்கிற ஞானமானது என்னானது பிரம்ம பிராப்தியை விடப்படாதபடி பண்ணும். அதனால அவன் தனியா நிற்பான். என்ன இத்தனைக்கு சத்தத்தை தான் ஆரம்பிச்சான். அதனால அப்படி பாதிலே விட்டோம் மோட்சத்துக்கு போவானா என்ன அப்படின்னு அதுக்கு மேல கேள்வி கேட்கிறார். அது சொல்ற, சத்தையோட ஆரம்பிச்சான், சத்தையோட ஆரம்பிச்சா கூட சத்தை ஏற்படுறதே கஷ்டம். அப்படி ஏற்பட்டு யோகத்துல ஈழா கூட அதை பூர்ணமாக அனுஷ்டிக்காம போயிடுறான். அவன் மோட்சத்தை அடைவானா போகத்தை அடைவானா அப்படின்னு சொன்னா, அவன் மோட்சத்துக்கு போக மாட்டான். ஆனா ஏதோ இப்போ லோகத்துல நல்ல சாஸ்திர வாசியா இருக்கா, சில பேர் உபயுக்தமான சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்கா,
அப்படின்னா வித்வான கவனிக்கிறது விஷயம் வேற. அதுக்காக சாமானிய சாஸ்திரம் வாசி இருக்காளே அவளை கௌரிக்காக விட மாட்டா. அவளுக்கு அந்த யோகிதை கௌரி படலையா. அந்த மாதிரி பாதியில விட்ட கர்மயோகத்தை பண்ணவனுக்கு சில கௌரவங்கள் உண்டு அப்படின்னு சொல்றது கீதையில. அது இதனால என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் அனுகிரகம் பண்ற. ஆனா ஞானிகளுக்கு பூர்வமா எந்த சம்சயமே வர முடியாது. இல்லை சத்தை இருந்து சத்தை பண்ணனாக்கா அவனுக்கு மேலும் மேலும் சில பேருக்கு சத்தை உண்டு பண்ணி அப்படியே தன்னை அடைய முடியா பண்றான். சில பேருக்கு சத்தை அதுக்கு அவனுடைய கர்மாவுடைய விஷயத்தினால சத்தையானது தடப்பட்டு போய் அவன் இந்த லோகத்துக்கு போகங்களே அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்வேதா சேதர உபநிஷம் சம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரசாதனம் அப்படின்னு இருக்க. அதுல என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிரம்மாவை தன்னுடைய நாபி கவத்திலிருந்து படைத்தான் எம்பெருமான். வேதத்தெல்லாம் உபதேசம் பண்ணி அவனை ஜெகசிருஷ்டிகள்லாம் பண்ணும்படியான ஞான சக்திகளை அனுகிரகித்தான். அப்படிப்பட்ட பகவான் அவனை அடையிறதுக்காக நான் அல்ப ஞானத்தை கொண்டு அவனை அடையணுன்றதுக்காக அவங்ககிட்ட நான் பிரார்த்திச்சது எப்படி தெரியுமோ, எனக்கு உன்னை பற்றிதான விசதமான ஞானத்தை கொடுத்து உன்னை இடத்துல சரணாகதி பண்ணும்படியான பண்ணு அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட நான் சரணாகதி பண்ணேன். அப்ப பெருமாள் என்ன பண்ணாரு, சரி உனக்கு நீ ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி அவனுக்கு இதுல மாதிரி நல்ல ஞானத்தை உண்டு பண்ண, அதுக்கப்புறம் உபாயன அனுஷ்டானத்தை பண்ணி வைக்கிறபடியா பண்றான். இதுதான் சின்ன சம்சயாக அப்படின்னு இது ஸ்வேதாஸ்வேதர உபநிஷத்தை சொல்லக்கூடிய அர்த்தம். இதோட 629 திருணமும் 66 ஸ்லோகத்துல முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக 67வது ஸ்லோகம். உதீர்ண சர்வத சக்ஷுஹு அனீஷ சாஸ்வத ஸ்திரஹ பூஷயோ பூஷணோ பூவி அசோக சோகநாசனஹ. இது 67வது ஸ்லோகம். உதீர்ணஹ அது 630வது திருநாமம். உதீர்ணஹ இந்த சின்ன சம்சயாவுக்கு நிரூபத்துல சௌசூல்ய பிரதமா ஜெயம் துஷ்கரத்வாதி சம்சயா சின்னோ ஏன விசேஷேன புரோக்தா சின்ன சம்சயா. அந்த எம்பெருமான் தன்னிடத்துல சௌசீல்ய குணத்தினாலே அவனை அடைய விரும்புவர்களுக்கு ஞானம் இல்லாம இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஞானத்தை உண்டு பண்ணி அவன் விஷயத்துல தெளிவுள்ள ஞானம் அடையும்படியாக பெற்று அவனை எம்பெருமானை அடையும்படியாக பண்ணுகிறானே அவன்தான் சின்ன சம்சயா. தன்னை அடைய விரும்புகின்ற பக்தன் தனக்கு ஞானம் இல்லை என்று சொல்லி எனக்கு தெளிந்த ஞானத்தை கொடுத்து இந்த உபாயத்தை அனுஷ்டிக்கும்படியான அனுகிரகத்தை நீ பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு பக்தன் கேட்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணி தருவன் சின்ன சம்சயா. அதுக்கப்புறம் உதீர்ணா அதுக்கு வியாக்கியானம். அத்தஹ அஸ்மதாதி சக்ஷுஷ்யபி தத் சாட்சாத்கார கர்மாணி இதி சர்வத சக்ஷுஹு. கதம் சர்ம சக்ஷுஷாம்பி பிரத்யக்ஷ யோகியத்வேன உதீர்ணஹ உல்லசிதஹ. பகவான தரிசனம் பண்ணணும் அப்படி சொன்னா யோக கண்ணால சுத்தமான மனசனால காண முடியும். அதனாலதான் பெருமாள் விஸ்வரூப தரிசனத்துக்கு அர்ஜுனனுக்கு விசேஷமான கண்ணை கொடுத்தார். ஆனா ஞானிகள்லாம் தன்னுடைய தப்போபலத்தினால விசேஷமான
சக்ஷுஷ பெற்று சுத்தமான மனசனால எம்பெருமான தியானம் பண்ண நேர பார்த்துருக்காவா. ஆனா நம்போல்வாருடைய கண்ணுகளுக்கெல்லாம் பெருமாள் விஷயமாட்டான். ஆனா அதுலயும் சில பேருக்கு பண்ணிடுறான். இப்ப சில மகான்களுக்கு எல்லாம் பெருமாள் இப்ப சுவாமி தேசிகனுக்கு கருடன் பிரத்யட்சமாகி கருட உபதேசம் பண்ணார். ஹைகிரவ பிரத்யட்சமாக ஹைகிரவ உபதேசம் பண்ணார். இப்படி எல்லாம் சுவாமி தேசிகனுடைய இது. அதுக்கப்புறம் பெரிய அன்னாரிய மகாதேசிகன் அவளுக்கெல்லாம் இது இருக்கு. சில பேர் நம்ம ஐசிங்கருக்கெல்லாம் கூட இப்போ 40ஆம் பட்ட ஐசிங்கருக்கு டிசம்பருடைய மந்திர ஜபத்தினால அவருக்கு சில பிரத்யட்சங்கள்லாம் இருக்கு. சில ஐசிங்கர்கிட்ட பெருமாளே பேசுறார். அதாவது அது எந்த ஐசிங்கர் ஐசிங்கர் அது அதாவது சடோபேந்திர மகாதேசனாகலாம் இல்லை ஐசிங்கர் உள்ள விஸ்வரூபத்துக்கு எழும்போது உள்ள போனா பெருமாள் நீ அப்புறம் வா அப்படின்ட்டாராம். இப்ப ஐசிங்கர் தரைக்கு முன்னாடியே வெளியா இருக்கு. ஏன் ஐசிங்கர் எழுத அப்படின்னு அப்புறம் அங்க பிராட்டி பெருமாளும் பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஐசிங்கர் தாய். அதே மாதிரி தலிகை கொண்டு சமர்ப்பிக்கிச்சு ஐசிங்கர் அந்த அதாவது மரத்துல பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணாத அண்டா தான் பண்ணணும். அதுல ஒரு சமயம் சமர்ப்பிக்கும் போது கேசம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பிரசாதத்தெல்லாம் கீழே கொட்ட சொல்லி அதுக்கப்புறம் இவ தேர்தலா கேசம் எங்க இருக்குன்னு இவளை கண்ணுக்கு தெரியல. நான் ஐசிங்கர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அது கீழே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புதுசா பண்ணி இப்படி எல்லாம் ஐசிங்கர்கிட்ட பெருமாளுக்கு பிரத்யேகமாக இருக்கு. ஆதிசேஷனுக்கு பெருமாளை நேரம் ஏழி கை திருக்கரங்களில் ஏழி பெருமாள் இது பண்ணியிருக்காரு. அதனால அந்த அவளுக்குலாம் ஒரு யோக மகிழ்வினாலையும் எம்பெருமாள் அனுபவிச்சாலும் கிடைச்சிருக்கு. நம் போல்வாருக்கும் கண்ணுக்கு விஷயம் மாற அது தூய்மையான பக்தி இருக்கணும். வந்துன்னா தூமலர் தூவி தொழுதுன்னு சொல்ற மாதிரி அது தூய பக்தி இருக்கணும். ஆச்சா இப்போ ராமாவதாரத்துல எல்லாரும் கண்ணுக்கு விஷயமாகலையா? கிருஷ்ணாவதாரத்துல கோபிமாருக்கெல்லாம் கண்ணுக்கு விஷயமாகலையா? அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த மனசு சுத்தமான மனசு. அதனால உதீர்ணா அப்படிப்பட்டவர்கள்லாம் பிரத்யட்சமாகி பெருமாள் தன்னுடைய பிரபாவத்தை வெளியிட்டார். இப்ப அவ சொல்லன்னு நமக்கு பெருமாளை பத்தி தெரியுமா? இப்ப வால்மீகி எல்லாமே பிரத்யட்சமாச்சே. எப்படி ஆச்சு? அவர் வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்தை ஏழு ராமனுடைய குணங்கள்லாம் நமக்கு தெரியுமா? சுகபூர்வத்துக்கு பாவத்தை எழுதினார அவருக்கு பெருமாள் வியாசர் இவ்வளவு தூரம் வேதங்கள்லாம் பிரிச்சு கொடுத்து பிரம்மசூத்திரம் எழுதினாரு. அவரெல்லாம் பண்ணலன்னா நமக்கு பாஷ்யக்காருக்கு பெருமாள் இப்படி பிரத்யட்சமா பண்ணியிருக்காரு. சுவாமி தேசிகன் இப்படி அவள்லாம் கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்காளே. இவைகள்லாம் அதாவது எம்பெருமான் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்துவதற்காக அவரிடத்துல தூய்மையான பக்தி உள்ளவர்களுக்கு பிரத்யட்சமாகக்கூடியவன். எதுக்காக அப்படின்னா தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தும் உதீர்ணா. அதுதான் அப்படி எம்பெருமான் அவர்களுக்கெல்லாம் விஷயமாக்கி தன்னுடைய சரீரத்தை பெருமாள் லோகத்துக்கு அளிக்கிறான், லோகத்துக்கு குடிக்கிறான். அதனால உதீர்ணகா ஆகையால உதீர்ணகான்னு சொல்லப்படுகிறான். உதீர்ணகன்னா என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய மேன்மையை மகான்கள் மூலியமாக வெளிப்படுத்துகிற தன்மையை உடையவன் உதீர்ணகா. இது 630வது திருநாமம். பிரத்யக்ஷ விஷயத்வேனஹி உற்பன்னா சர்மசக்ஷுஷாம் உதீர்ண இது புரோக்தா சப்தார்மோ நயன. தியான யோகம் பண்ணி எம்பெருமான சாட்சாத்கரிக்கிறதுன்றது விஷயம் வேற. இப்போ நம்மாழ்வாருக்கு இருந்த இடத்துலயே பெருமாள் பிரத்யட்சமாகலையா, சேவை கொடுக்கலையா? அதெல்லாம் அந்த அந்த மனோபாவம் எப்படி இருக்கு? இப்ப ஆண்டாளுக்கு தூயமான அந்த மனசனால எப்பவுமே எம்பெருமான் விஷயமாகவே இருந்தாவோ. கைங்கரியம் பால்யத்திலேருந்தே பெருமாளுக்கு அந்த உப்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவ தோப்பனார் மூலியமா எம்பெருமான் கதைகளையே கேட்டிருந்தார்.
இப்படி எல்லா விதத்திலையும் அவளுடைய அங்கம் மொத்தம் பரிசுத்தமான அங்கம். அதனால அது எம்பெருமானுக்கு உபயோகப்பட்டது. அந்த மாதிரி அந்த மகான்கள் மூலியமா நமக்கு அவனுடைய பெருமையெல்லாம் வெளியிடும்படியாக பிரத்யக்ஷ விஷயத்துல அவளுக்கு பிரத்யட்சமாகி சர்ம சக்ஷுஷாம். ஏன்னா அவளுடைய அவதாரங்கள் இந்த தேதி இந்த பிறந்தாங்கலாம் இப்படி நம்ம புராணங்கள்ல அதாவது ஆழ்வாரனுடைய வைபவங்களை சேவிக்கிறோம். ஆச்சாரிய வைபவங்கள்ல இந்த தேதியில பிறந்தா இந்த நம்மள மாதிரி தான் பிறந்திருக்காரு. நம்மள மாதிரி தான் மாம்ச கண் சக்ஷுஷ அவளுக்கு மாம்ச கண்கள். ஆனா அவள் பண்ண காரியங்கள்லாம் ஆதிஸ்லோகம் பண்ண காரியங்கள்லாம் எப்பேற்பட்ட காரியங்கள் அப்படின்னா அவ விஷய மூலியமாக இப்ப நிருசிம்மனுடைய பிரபாவத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணக்கூடிய உதீரணா சக்ஷுஷாகி உற்பன்னா. அதனாலே உற்பன்னா வெளியாயிற்று. என்ன வெளியாயிற்று? எம்பெருமானுடைய பெருமைகள். இப்ப அகோபலத்துல 40ஆம் காலத்துல 40ஆம் காலத்துல பிரம்மரக்ஷஸ் இருந்தது. அந்த பிரம்மரக்ஷஸ ஐஷங்கர் ஓடினார். நீ போவேன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். நீ நான் நிச்சயம் போயிடுவேன். அப்படி எப்படி போவேன்னு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த மரத்துல இருக்கிற களை முடிஞ்சு விழும் அப்படின்னு சொல்லிட்டு இது அதோட நேரம் பேசியிருக்க. அதுக்கப்புறம் அது ஓடி போச்சு. அந்த கலையை முடிச்சுட்டு தான் போச்சு. இப்படி எல்லாம் அவருடைய மகிமை இருக்கோ இல்லையா? ஆக இதெல்லாம் எதிர்மா அது 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 எதனால? நிருசிம்ம மந்திர ஜபத்தினால. அது அந்த அந்த மாதிரி சக்தி எல்லாம் பெருமாள் சில பேர் மூலியமா வெளிப்படுத்துறார். இப்ப கூரத்தாழ்வான் பாஷிகாரனுடைய சிஷ்யனா இருக்கான்றது தெரிஞ்சுது. அவன் சொன்னாதான் லோகத்துல எல்லாமே எடுப்படுறது. அவனை கொண்டு ஒரு ராஜா நீ அதான் சிவன் தான் பரத்தம் சொல்லுன்னு சொன்னான். அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு உடனே அவனுடைய கல்ல 4 மூலியமா கொண்டு அவன் கண்ணை பிடிக்கினார். ஆனா அந்த கண்ணோட அந்த கண் இல்லாம எவ்வளவு நாள் தள்ளினார். அந்த கண்ணுக்காக பெருமாள் பாஷிகாரர் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சார். அவர் என்ன சொன்னார்? பெருமாள் தரேன்னு சொன்னார். எனக்கு வேண்டாம், இந்த கண்ணே உனக்கு சேவை யாருது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி பாவிகள் இருந்த உலகத்தை நான் பார்க்க விருப்பப்படலை. இப்போ இந்த கண்ணுல எனக்கு என்ன குறைச்சல்? இந்த கண்ணோடய உன்னுடைய சேவையெல்லாம் கிடைக்கிறது, உன்னுடைய அனுபவம் இப்ப கிடைச்சது, அது போறேன் எனக்கு அப்படின்னு சாதிச்சிட்டார். அந்த மாதிரிலாம் மகானுடைய பிரபாவங்கள் கொஞ்சம் பெருமானுடைய பிரபாவங்கள் நமக்கு தெரியும். ஓம் உதீர்ணாய நமஹ. இது 630வது திருநாமம். உதீர்ணः சர்வதச்சக்ஷுः. अतः अस्मदादि चक्षुष्यपि तत्साक्षात्कार कर्माणि इति सर्वतश्चक्षुः. अतः छिन्न संशयत्वं सिद्धं न हि स्पष्ट प्रत्यक्षे संशयः. सर्वतश्चक्षुः அப்படின்னா எல்லா கண்களுக்கும் புலப்படுபவன். பெருமாள் அவதாரம் பண்ணி அப்ப எல்லாரும் சேவிச்சா. திருவிக்கிரம அவதாரத்துல யாருமே கேட்காத எல்லாருடைய திருவடியிலையும் வச்சு அளந்தான் பெருமாள். அப்ப இருக்கிற அவரெல்லாம் சேவிச்சா அந்த வைபவத்தை. ராமாவதாரத்துல அங்க அயோத்தி மாநகரில் இருக்கிறவா எல்லாரும் சேவிச்சா. கிருஷ்ணாவதாரத்துல இங்க கோபஸ்திரிகள் எல்லாருமே சேவிச்சா. இப்படி பிரம்மா கர்ம விஷயர். அந்த பிரம்மா கொண்டு பெருமாள் அவனை படைக்கும்படியா பண்ற. இப்படி எல்லாம் பெருமாள் பிரம்மாவுக்கு கண்ணுக்கு விஷயமாயிருக்கார். அயோத்தி மக்களுக்கு கண்ணுக்கு விஷயமாயிருக்கார். கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாரும் கண்ணுக்கு விஷயமாயிருக்கார். இப்படி அவனுடைய அவதாரத்தை காட்டியதுனால சகல மனித நயனதான் கதா, எல்லா கண்ணுக்கும் விஷயமானவன் அப்படின்னு சொல்றான். அதனால அவன் சர்வத சக்ஷு. இப்ப நம்ம கலியுத்த ஆள் என்னக்க நமக்கு அந்த பக்தி இல்லை. ஆனா அந்த காலத்துல ராமாவதாரத்தில் எல்லாரும் சேவிச்சிருக்காளே எப்படி தெரியும் அப்படி சொன்னா,
கற்பார் ராமவினெல்லாம் முற்று கற்புறோ குற்பா முதலா உள்ளெரும்பாதி ஒன்றின்றே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரமுற்றும் நற்பால் குய்த்தனன் 4 நாள் பெற்ற நாட்டுடே அப்படின்னு சாய்க்கிறாரு. எல்லாத்தையும் ராமாவதாரம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் தன்னோடய கூட அழைச்சிட்டு போய் எங்க வச்சார்? அங்க பெருமாள் துணையில அன்பு சராசரங்களை வைகுந்த தேர்த்தின்னு சொன்னார். அங்க வைகுந்த சப்தம் போட்டிருக்கார். இங்க என்ன பண்ணார்? 4 நாள் பெற்ற நாட்டுலேன்னு சொல்றார். 4 நாள் பெற்ற நாட்டுலே அப்படின்னு சொன்னா இது பரமபதம் இல்லை. ஆக பிரம்மலோகத்திலே ஒரு இடத்துல, ஆனா அங்க அன்பு சராசரங்களை வைகுந்த தேர்த்தில வைகுந்த சப்தம் போடுறார். அப்படின்னு சொன்னா அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வைகுந்தன சாட்சாத் பரமபதம் இல்லை, இங்கு இருந்த நிலை எங்க இந்த பூமண்டல லீலாம விபூதியில இருந்த நிலைய மாதிரி அதை காட்டில் இந்த நிலைக்கு காட்டிலும் விலட்சணமான ஒரு நிலை, அதாவது மகானந்தத்தை கொடுக்கக்கூடியதான தெங்கல என்ன சாந்தானி லோகம்னு சொல்றான். சாந்தானி லோகம்ன்றது பரமபதத்துக்கு கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த மது வித்யா பிரகரணத்தெல்லாம் அந்த உபாசனை பண்ணவா அங்க பரமபதத்துக்கு கிட்ட ஒரு லோகத்துல இருக்கா. அப்புறம் அங்க திருப்பி அந்த அனுபவம் முடிஞ்ச உடனே திருப்பி தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மோட்சத்துக்கு போறா அப்படின்னு சொல்றது. ஆனா இவர்கள்லாம் அப்படியே நேரம் மோட்சத்துக்கு போகல. அதனால அந்த அன்பு சராசங்களை வைகுந்த தேர்த்தி என்று சொன்னனால அங்க அவன் நேரம் மோட்சத்துக்கு போல. இங்கே 4 நாள் பெற்ற நாட்டுன்னு இங்க சொல்லியிருக்கிறதுனால இதுதான் சரி. ஏன்னா சரணாதி உபாயத்தை பண்ணாத பரமபதத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா அவனும் ஒரு சாஸ்திரத்தை விட்டுட்டு அதுக்கு மேல மீறி ஆட்சி போக மாட்டான். அந்த மாதிரி இந்த சராசரங்கள் எல்லாத்தையும் தன்னோட கூட ஆட்சி போனா ஆட்சி போய் அவைகளை ஒரு இடத்துல சந்தோஷமான இடத்துல நிக்க வச்சுட்டு இவன் பரமபதத்துக்கு போனான் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி எல்லாருக்கும் விஷயத்துக்கு கண்ணுக்கு விஷயமானதுனால அவன் சர்வத சக்ஷு அப்படின்னு சொன்னார். 631வது திருநாமம். ஓ 2:45. சரி, இதை தோன்றிருக்கோம். நாளைக்கு மீதியை பார்ப்போம். கவிதார்கி சிம்ஹாய கல்யாண் சர்வத சக்ஷு அது மட்டும் பார்த்துக்கணும். கவிதாரி சிம்ஹாய கல்யாண் சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. शिवदे श्रीमद्रोपश्री वेदांत देशेन्द्र महादेव्याय नमः. शिवदे वासिष्ठे नारायणार्य महादेव्याय नमः. शिवदे श्री लक्ष्मी पादुकादेव नारायण महादेव्याय नमः. शिवदे श्री वासिष्ठी कृष्णमार्य महादेव्याय नमः. शिवदे श्रीमद्रोपश्री रंगनाथ यतीन्द्र महादेव्याय नमः.